அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம். 9/6/2024 ஞாயிறு ஆராதனை பரிபூர்ண ஜீவன் சபை பகுதியிலே இந்த செய்தியை நாம் பதிவு செய்கிறோம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். இம்மட்டுமாய் பாடல், துதி, தோத்திரங்களை தேவன் ஆஸ்வதித்தார். இப்போது நாம் தேவ செய்தியின் வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த செய்தியின் ஆசீர்வாதத்துக்காக ஆரம்ப ஜெபமாக என் மனைவி ஜெபம் பண்ணுவார். Heavenly Father, thank you for this Sunday. Thank you. Sunday evening service, Kava Pastor and reveal the revelation. Speak to the public. I ask in the name of Jesus Christ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 23வது வசனம். Matthew chapter 27:23 verse. தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். இங்கிலீஷ் Matthew 27:23. Then the governor said, "Why, what evil has he done? What evil Has he done? he done? Evil என்ன பொல்லாப்பு, என்ன evil? What evil? பொல்லாப்பான காரியத்தை என்ன செய்தார் இவர்? ஏன் இவர் சிலுவையில் அறைய கொண்டு வரீங்கன்னு கேட்குறாரு. படி அப்புறம். But they cried out all the more, saying, Let him be crucified. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கூக்குரலிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. அன்பார்களே, இந்த வேத பகுதியில் எவ்வளோ பெரிய சத்தியம் அடைக்கிறது தெரியுமா? தேசாதிபதியும் ஏன் என்ன பொல்லாப்பு செய்தார்? ஆமாம், அவர் செய்த பொல்லாப்பு என்ன? 33 வருஷம் இருந்தாருங்க. அவர் மேலே ஒருவனும் கை போடல. வேதம் சொல்லுது, அவருடைய வேலை வருகிற வரைக்கும் அவர் மேல் ஒருவனும் கை அது என்ன வேலை தெரியுமா? பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டு விடுகிற வேலை தான். அதுதான் பொல்லாப்பு. பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டார், இயேசு பிதாவாகிய தேவனை கைவிட்டு விட்டார். 2 பேரும் கைவிட்டுட்டாங்க. அதுதான் பெரிய பொல்லாப்பு. புரியுதா? ஆதாம் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டார்கள் ஏதேன் தோட்டத்தில். அதுதான் அவங்க செய்த பொல்லாப்பு. தேவ வார்த்தை விட்டுவிட்டு பிசாசின் வார்த்தையை கேட்டார்கள். பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டால், இயேசு பிதாவை கைவிட்டு விட்டால் என்ன நடக்கும்? உடனே ரெடியாக இருக்கிறான் பிசாசு. அதுதான் சிலுவை, அதுதான் மரணம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? கைவிட்டுட்டா அம்போ கதி தான். ரெடியாக இருக்கிறான் பிசாசு. இயேசு கதறார், என் தேவனே, என் தேவனே, ஏன்பா என்னை கைவிட்டுட்டீர்? பொல்லாப்பு வந்துச்சு எனக்கு. பிதாவாகிய தேவனை நீ கைவிட்டால் உனக்கு இதே கதி தான். அதுதான் இந்த சிலுவையில் இயேசு சொல்கிறார். அன்பானவர்களே, அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில்
சிலுவை. சிலுவைன்னு என்ன தெரியும்? எல்லா கேடுபாடுகள், சாபம், பாவம், மரணம், தரித்திரம், வியாதி எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்த சிலுவை, பாவம், மரணம். ஆமாம், உனக்கு வந்துக்கிட்டே இருக்குதா? பிதாவாகிய தேவனோடு இருக்கிற இணைப்பு கரெக்டாக தான் பாரு. ரெண்டாவது, ஆதாமுக்கு முழு உலகத்துக்கும் கிறிஸ்துவை கொடுக்குறாயான்னு பாரு. இயேசு 33 வயசு வரைக்கும் ஒருவனும் அவர் மேல் கை, ஒரு வியாதி, ஒரு சாபம், ஒரு மரணம், ஒரு தரித்திரம், ஒரு பிசாசு இயேசு ஜெயிக்கலை, மேற்கொள்ள முடியல. ஏன்னா பிதா 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 பிதானார். என் பிதா ஜீவன், குமார ஜீவனுடைய அன்பு. அப்புறம் மனுஷனுக்கு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கும் அன்பு, அகோப்பே அன்பு, ஜீவ சொல்கிற ஜீவரத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். 33 வருஷம் அப்படி இருந்துக்கிறாருங்க இயேசு. நீங்கள் இருக்க முடியல. ஊருக்கு 2 பேர் கசுவு, தெருக்கு 2 பேர் கசுவு, மாமியார்கிட்ட சண்டை, சுயநீதி, அநீதி. கிறிஸ்துவை கொடுக்கலனா நீ கட்டு, இணைப்பு கட்டு, மனுஷன் கொடுக்கும். கட்டின மனைவி, பெற்ற பிள்ளைங்களாக இருந்தாலும் கொடுக்கும். இயேசு ஜீவன் பருவத்தை தேவத்தில் உங்களுக்கு மாம்சமானி அவர் கொடுக்கலனா இணைப்பு கட்டை போச்சு. அதுதான் பொருளாக, அதுக்கு பேர் தான் பாவம்னு பேர். உடனே உரிமையாக பிசாசு சிலுவையில் ஒரு வியாதி, ஒரு வறுமை, ஒரு தரித்திரம், ஒரு அசுத்தாவி, ஒரு வேதனை, ஒரு துக்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இயேசு உன்னுடைய சாணத்தை, என்னுடைய சாணத்தை சிலுவையிலே எடுக்கிறார். இங்கே தேசாதிபதி கேட்குறான், மத்திய 27:23, தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றார்கள். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அதுக்கு முன்ன அறையணும் தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒருவனு கை போட முடியும். ஆனால் இங்கே கை போட்டுட்டாங்க எல்லாரும். அவரை சிறுசில் முள்முடி வைக்கிறாங்க, கரங்காலில் ஆணி அடிக்கிறாங்க, ஈட்டியால் குத்துறாங்க. சாபம், பாவம், மரணம், வியாதியெல்லாம் மேஜிக் இல்லைங்க, உண்மை. பிதாவினுடைய அன்பு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய செத்தம் அல்ல, உங்களுடைய செத்தன்றார். அப்போ பிதாவுடைய செத்தம் என்னது? கை விட்டுடணும், நிர்கதியாக விட்டுடணும். கைவிட்டால் ரெடியாக இருக்கிறான் பிசாசு. விட்டனே அடுத்த வருஷமே யூதாசு காட்டி கொடுக்க பந்தங்களோடு தடிகளோடு வரான். அப்போ பிதாவோடு இணைப்பாகவே இருந்துக்கிறார் பாருங்க. 33 வருஷம் எப்படிங்க இருக்கும்போது, நாடே திராட்சை செடி, நீங்கள் ஒருவன் என்று வாக்கு நிலைத்திருக்கணும். ஜீவ விருட்சத்து கண்ணியிலே இருக்கணும். நன்மத்தேம ஜீவ விருட்ச கண்ணி விட்டுட்ட நன்மத்தேம கண்ணியில் போய் ஒட்டிக்குவேன். உடனே ஷாகவே ஷாவா. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம், ஜீவ சுவாசத்தை உதவி ஜீவாத்மாவாகி தோட்டம் எல்லா வருஷம் ஜீவ விருட்சத்து கண்ணியிலே வச்சுருந்தார். அது இருக்கிற வரைக்கும் குட்டி சொர்க்கமாகவே இருந்தாங்க. அங்கே சிலுவையே வரலங்க. என்றைக்கு ஜீவத்துக்கு நன்மத்தேம கண்ணியை சாப்பிட்டாங்களோ அன்றைக்கே பிச்சு போயிடாங்க. அது மாதிரி பிதாவாகிய பிதா 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 மத்திய மார்லூக்கா முழுதும் இயேசு பிதாவோடு கூட இணைப்பு இருக்கிற வரைக்கும், ஆதாம் முழு உலக கிறிஸ்து நண்பை வெளிப்படுத்துகிற வரைக்கும் ஒருவனும் அவர் மேல் கை போடலாம். பாருங்க யோவான் 7ஆம் அதிகாரத்தில் போட்டுக்கு பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 30வது வருஷம். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியால் ஒருவனும் அவர் மேல் கை. அவருடைய வேலை என்னது? வேலை. அவருடைய வேலைன்னு பிதாவாகிய தேவன் எப்போ கை விடுவார்? இவர் எப்போ பிதாவாகிய தேவன் கை விட்டு விடுவார்? இணைப்பு எப்போ துண்டாக்கப்படும்? வேலை வருகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான் பிசாசு. யூதாஸ் வழியாக சிலுவையில் போட்டு அடித்து நொறுக்குது ரோமர்கள், யோதர்கள். உனக்கு கூட ஆமாம். எப்போ பிதாவாகிய தேவனோடு இருக்கிற அந்த இணைப்பு, பிதாவாகிய என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக, ஆவியான ஜீவனுடையவராக இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு குமாரனாகிய இயேசு யோவானு ஐக்கியம். இயேசு பிதாவாகிய தேவன் ஜீவன். ஜீவன்னா தேவநிதி தூவித்திருந்த ஜீவன். நன்மத்தையும் அறியத்தை ஒரு கிடையாது. இயேசு ஒரு ஜீவன், ஆவியானவர் ஒரு ஜீவன். ஜீவன்னா ஜீவுள்ள தேவடைய ஆலயமாக ஜீவ வார்த்தையில் இருக்கணும். அப்போ ஆதாமுக்கு முழு உலக இயேசு ஜீவன் பரிபூர்ஜம் கொடுத்தா ஒருவனும் மேல் கைப்பட முடியாது. ராஜா மாதிரி இயேசுனார் மாதிரி நீங்கள் மத்திய மார்க் லூக்கா யோவான் ராஜா மாதிரி போனார். ஏசி நானே வடியும் சத்தியம் ஜீவனமோ இருக்கிறேன். அதனால தான் என்னுடைய எல்லா செய்தி சூழிய ஜீவன் வேதாகம சத்தியங்கள்.
ஆமாம், உலகத்தில் எங்கேயுமே கேட்டீரா விலையேற்பட்ட செய்திகளை நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போது இயேசு ஜீவ விருட்சத்துக்கு இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. அப்போ பிதாவாகிய தேவன் ஆவியானவர் இயேசுவோடு கூட எப்பவும் இருந்தாங்க. ஆனால் முழு உலகம் ஒரு ஆள் மேலே பகை கசம் காட்டலை. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு என்னன்பு இயேசு நன்பு ஜீவ சபிக்கிறோம். உலகம்னா துன்மார்க்க உலகத்தை இயேசு இவ்வளவாய் அன்பு நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகள்னா ஜனங்களுக்காக ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக சுற்றித்தாராம் பாருங்க. ஒருவனு கை போட முடியல. ஒரு பிசாசு, ஒரு யூதர்கள், ஒரு ரோமர், யாரும் ஒரு வியாதி, ஒரு சாபம், ஒரு மரணம், ஒரு தரித்திரம் எதுவும் அவர் கை போட முடியல. அப்போது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டியதாக இந்த பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டு விடுகிற வேலை. அதனால் அன்பானவர்களே, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போ இயேசுவோடு கூட பிதாவோடு கூட ஆவியானவரோடு கூட ஐக்கியம் இருக்கணும்னா நீ ஜீவ விருட்சத்து கனியில் வரணும். நன்மத்தீம கனியிலே இருக்கணும். நன்மத்தீம அறியத்தக்க கனியில் பிதாவோடு கணக்கு இயேசுவோடு ஆவியானோடு கணக்கில் கட்டாயிடுச்சு. நன்மத்தீமன்னா பிசாசோடு இணைக்கப்பட்டாய். பிசாசு பிறந்து கொள்வது அதான் சிலுவை. அதான் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமா. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்தை கொடுக்கும்போது தான் சிலுவையை கடக்கிறாய். பாவத்தை கடத்து, மரணத்தை கடத்து, தரித்திரத்தை கடத்து. பாவட்டு மரணத்தில் தேவ நீதி பரிசுத்தாவி தேவதூதர் பணிவிடை செய்கிறாங்க. அதான் கிறிஸ்துவுக்குள் பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக ஒரு கிறிஸ்துக்குள் தான் புது கிறிஸ்துவ தேவ நீதி துவைத்ததல் ஜீவ விச்சத்துக்கணியில் இருக்கணும். அதை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்தில். அதனால் இயேசு உங்களை சபிக்கலோ ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய்ய, சத்துக்களை சிலை துன்பப்படுத்த ஜபம் பண்ணு. அங்கே மாம்சிகமாகத்தே சொல்ல பாருங்கள். நன்மத்தை காரியத்தை அங்கே சபிக்கிறோம். இயேசு ஜீவன் பருவ ஜீவன் கொடுத்து ஆஸ்வதி, பகைக்கு நன்மை இயேசு சாப்பிட வாக்கு நன்மை செய்யும், துன்பம் ஜபம் பண்ணு. நான் உம்படி சேர்த்தோம். தேவன் தனக்கு உங்களுக்கு வாய்நாள்லாம் கொடுங்க. ஒருவனும் மேல் கை போட முடியாதுயா. ஒரு பிசாசு, ஒரு ஆபு, ஒரு வியாதி, ஒரு மாதிரி ஒரு தருத்தர், பாதாளம், யாருமே உன் மேலே கை போட முடியாது. இருக்க முடியும், ஒன்றால் இருக்க முடியும். நாடே திராட்சை செடி நீங்கள் ஒருவன் இன்னும் வார்த்தை நிலைத்திருந்தால் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவத்தை நிலைத்திரு. ஏன்னா மனுஷன் நன்மத்தையும் மரியாதை நீ பிடிச்சிட்டு அதில் நிலைத்திருக்கிறான். கண்களிச்சம் வாச்சியம் சுய நீதி அநீதி. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து தேவனத்திலும் கணேசன் கட்டு மக்களுக்கு சமாதானம் சந்தோஷம் இல்லை. விசுவாசம் உள்ள போது ஒரே சிலுவையாக வாழ்க்கை உள்ளான். அதனால் இவர் சொல்கிறாரு மத்திய 27:23 தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குறித்து சொன்னார்கள். 24வது வசனம், கலகம் அதிகமாகிறதே இல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்படிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அப்போது அவர் இட்ட சட்டம் மேலிட்டதுன்னு போடுது பாருங்க. தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இவரிலிருந்து எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். சிலுவையில் அறைய வேண்டும். ஏன்னா ஏன் பிதாவாகிய தேவனை கைவிட்டு விட்டு இவர் அவரை கைவிட்டுட்டு பாவத்தை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன் பாவத்து மரணத்தை ஏற்றுக்கொண்டு என்ன பிதாவோடு இணைந்து விட்டார். ஆதாம் முழு உலகத்துக்கு கிறிஸ்துவை கொடுக்கும்படி அந்த ஜீவரத்தை எடுத்து கொடுக்குறார். ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குதுங்க. ஏன் சாணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டதுனால நான் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறதுனால ஏன் பாவம் ஏன் மரணம் அவர் மீது வருது. நல்லா கவனிங்க. 2 Corinthians 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு
பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாகி நாம் தேவ நீதியாகும்படிக்குன்னா நம்ம பாவட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டு தேவ நீதியை ஜீவரத்தை எனக்கு கொடுக்குறார். பிச்சை கிருபனது தகுதியே கிடையாது எனக்கு. கிருப ஜீவரத்த சிறுவையில் பிதாவே இவர்களுக்கு மண்டின்னு சொல்லி அந்த 6 லிட்டர் ஜீவரத்தத்தை எனக்கு கொடுக்குறேன். அந்த ஜீவரத்தில் இயேசு சாமியோட பரலோக வானதூர் நிச்சய சகலம் பரலோகமே இருக்குதுங்க. ஜீவரத்தத்தை அதை எனக்கு கொடுத்து அந்த ஜீவரத்தத்தை நான் பிதாவோடு கனெக்ஷன் கட்டாயிருந்தேன். உலகத்தோடு சமாதானம் எங்கே பார்த்தாலும் பார்க்க கசப்பு வயிறாகி கோபம் சண்டை. அந்த ஜீவரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிதா குமார் பசு ஆதாம் முழு இவ்வளவும் ஜெய போத்தா சிலுவையை கடந்து பாவன்ட்டு மன பாதாளத்தை பசுத்தாய் ஊற்றப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டு பரலோக பூமியில் பரலோக தானே. அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. இயேசு உன் சாணத்தில் சிலுவையில் அறையப்பட்டு அந்த இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை உனக்கு கொடுத்தார். வருத்தப்பட்டு பாரத சமயக்குள்ள எல்லாம் என்னது நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. அதுதான் திருவிருந்தல் படிக்க ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஜீவ ஆட் ஜீவ லங்ஸ் ஜீவ கிட்னி ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ ஐஸ்வர்யம். நன்மை தீமை தரித்திரத்தை அவர் மேலே போட்டு ஜீவ ஐஸ்வர்யம் கொடுக்குறாரு. இப்போ அந்த ஜீவ ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவன் அபிதாவை விடுகள் ஆபிவிப்பித்து ஜீவனை விட்டார்கள். ஈட்டியாளுக்கு ஆபிவிப்பித்து ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குறாரு. அப்போ துண்டிக்கப்பட்ட இணைப்பை இணைக்கும்படி தான் பிதாவே ஆவிச்சு ஜீவரத்தை கொடுக்குறாரு. ஈட்டியாவில் கொடுத்தோம்னா ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தாரா? கொள்குதா மலை உலக மேப்பில் சென்டர் பாயிண்ட் கேம்பஸ் வச்சுனாக்கா சென்டர் பாயிண்ட் கொள்குதா மலை ரவுண்டு கட்டி 5 கண்ட ஜனம் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆஸ்திரேலியா முழு உலகத்துக்கும் பிதாவே இவர்களுக்கு ஆதாம் காலத்துக்கு முழு உலக ஜீவ ரத்தத்தை கொடுத்தா. கைவிட்ட பிதா மேலே கோவில்லை, காட்டுக்கு யூதாஸ் மேலே பார்க்க இல்லை, அங்கே ரோமர் யூதர் மேலே இல்லை. பிதாவே இவருக்கு மண்டி என்று சொல்லி ஏற்று தேவி நீத்து உயிர் கொடுக்குறாரு பாருங்க. நீங்கள் யாரும் கொடுக்க மாட்டீங்க. ஒரே கஷ்டம் பார்க்க வைராக இயேசு நாடுதான் திருவந்தர் ஊழிக்காரு ஊர் சில்ல நாடு சில்ல அரசியல்வாசி இப்படியே பேச்சு பிதா கிட்ட கனெக்ஷன் இல்லை, மனுஷங்கிட்டே கனெக்ஷன் இல்லை. நண்பத்தையும் நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி கவலை இதே காட்டி அசுத்தை சிலுவியாகவே இருக்குது. சபையா ஊழியக்காரங்களெல்லாம் அகோபி அன்பை தெரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய செய்தியை கேளுங்கள். உலகத்தில் எங்கேயுமே கேள்வி வெளியே ஏற்பட்ட சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். பாவமும் மரணமும் வந்தவுடனே பிதாவாகிய தேவனோடு இருக்க இணைப்பு துண்டாக்கப்பட்டது. சிலுவை வந்தது. சிலுவை என்றால் பாவமும் மரணமும் வியாதியும் வறுமையும் தெரியும் எல்லா கெடுவும் பாதாளம் வந்தது. இயேசு தலைமையில கை வச்சு கவலைப்படலை. பாவம் மரணம் வந்தால் தேவி நீதி உயிர்த்தல் பிதாவி உங்களுக்கு ஆவித்து ஜீவரத்தத்துக்கு 6 லிட்டர் ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு ஈட்டியால் கொடுக்கணும். ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கணும். இப்போ அந்த ஜீவரத்தம் என் கையில் வந்துக்குது. நான் பிதாவாகி தேவன் கனெக்ஷன் கட்டாது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். நான் துர்குணத்தில் உருவாகியிருக்கிறேன். ரோமர்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றதாக பிறந்த இலவசமாக கிறிஸ்தியஸில் மீட்பை கொண்டு நீ அந்த கிறிஸ்தியஸ் எனக்குள்ளே வந்துட்டார். அந்த கிறிஸ்தியஸில் தேவி நீதி பரலோக ராஜ்யமே இருக்குது. பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தது, தரித்திரத்துக்கு எல்லையற்ற சாபது வாக்குத்த ஆசீர்வாதம் வியாதி கைவிழா சுகமானி அருமுந்து ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ தண்ணி ஜீவ பூமி ஜீவ சமுத்திரம் எல்லாம் நன்மத்தை மாதிரியே முன்னுக்கு பூமியை சபிக்கப்பட்டு நன்மார்க்க உலகம் துன்மார்க்க நன்மத்தையும் உலகம் கண்டு சுயநீதி அநீதி பாவம் மரணம் இருக்குது. இப்போ ஜீவ விருஷத்துக்கு எண்ணி கொடுக்குறார். சிலுவையில் அப்பத்தை பிட்டு கொடுக்குற சரீரத்தை கொடுக்குறாரு. ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. அதை நான் எடுக்கணுமா இல்லையா? எடுத்து அப்பத்தை புஷிக்கணும். இந்த அப்பம் சரீரம் திராட்சம் ரத்தமாக இருக்குது. அந்த ஜீவசரம் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தங்குது. அதை எடுத்து கொடுத்து பிதாவி இவர்களுக்கு மன்னிவினா ரோமர்கள் ஆதாம் முழுவதுக்கு மன்னி ஜீவரத்தம் அந்த ஜீவத்துக்கு நீ ஏன் பேர் சொல்லி பிதாவிக்கு ஆவித்து ஜீவனை ஆதாம் முழுவதும் ஏன் பேர் ஜீவசர ஜீவ கொடுத்து பாவண்டு மனித வெளியிட்டு என்னை வெளியிலாக்கி இப்போ பசுத்தாவி கொடுத்து பிதாவோடு இணைத்து விட்டார். ஆதாம் முழு உலகத்துக்கு இணைப்பு இருக்குது எனக்கு. அதனால தான் ஒருவனையும் நான் பகைக்க முடியாது, ஒருவனையும் சபிக்க முடியாது. ஏசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டுங்க.
மச்சானுக்கு உனக்கும் 1008 வழக்கு, அது வேறு விஷயம். அதுக்காக அவனுக்கு பகிச்சின்னு சப்ஜின்னு சொல்ல. உலகம்னா துன்மார்க்கன். உன் மனைவிக்கு, உன் மாமியாருக்கு, சொந்த பந்தம், ஏரியாவுக்கு, உன் பாஸ், அரசியல் தலைவன், பொல்லாத மனிதர்கள் எல்லாருக்கும் 1000 பிரச்சனை இருக்குதுங்க. அதுக்காக அவனை பகைச்சின்னு சப்ஜின்னு தான் அவனுக்கு இணைப்பு கட்டாகி போச்சு. நன்மை தீமை காரியத்தை காட்டுறதுனால உனக்கு சிலுவை தான். அதனால தான் இயேசு ஒரே கூட மலை உபதேசத்தை யாரை கவனிக்கிறீங்களா? உங்களை சபிக்கிறவர்களையே ஆசீர்வதின்றார். பகைகளுக்கு நன்மை செய்கின்றார், சத்துருக்களை சிநேகின்றார், துன்பப்படுத்துறது நிந்திக்கிற ஜபம் பண்ணுன்றார். எல்லாம் ஜீவன் கத்த காரியம் தான் சொல்கிறார். நன்மை தீமை காரியம் செய்யவே சொல்ல. மாம்சமானது கொண்டு அதை 5 வழி தான் செய்யும். அந்த ஜீவரத்தில் தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலக கொடுத்தாதான் பிதாவோடும் ஆதாமுக்கு முழு இணைப்பு கரெக்டாக தான். பாவுட்டு மனம் பயந்தோட பசுத்தாய் தேவதோடு கல்லப்படும் வானதோடு சகல அதிகாரம் வரும். அல்லேலூயா. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க, கடிந்து கொள்ளலாம். அதுக்காக நான் கேன மாதிரி யார் என்ன சொன்னாலும் அப்படியே சகிச்சு கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க, எச்சரிங்க. ரொம்ப மோசமாக தான் விளைங்கிறீங்க. பகை, கசப்பு, சுய நீதி, அநீதியை காட்டாதீங்க. தேவனுக்கும் உலகத்துக்கும் தோற்று போயிடுங்க. சிலுவை கண்டிப்பாக வரும். ஏசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்தார். ரொம்ப மோசம் வெளியெல்லாம் இருந்தார். ஆனால் நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவனை கரெக்டாக இருந்தார் பாருங்க. 33 வரும் ஒருவனு கை கொள்ளையாங்க. 33 ஒரு வியாதி, ஒரு சாபம், ஒரு மதம், ஒரு தரித்திரம். ஜோயிலே ஜீவன்லேயே இருக்கிறார். நன்மத்தையுமே வரல, சிலுவையில் தான் உன் நன்மத்தையும் ஏற்றுக்கிறார். ஜீவன் பிதாவாகிதான் கைவிட்ட உடனே நன்மத்தையும் அறியத்தக்க பாவம் மரணம் வந்தது. வந்த பிறகு கூட தலைமையில் கை ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு ஆதம் 3 நாள் தான் அந்த டைம். பாவத்துக்கு மனத்துக்கு பாதாத்துக்கும் அந்த ஜீவரசத்தை கைவிட்ட பிதாக ஆதாம் 3 முதல் ரட்சிப்பு இயேசு பாவத்து மனத்தில் மருத்துவத்தில் உயிர்த்தெழுவது. இந்த ஜீவரசத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு நீ பாவத்திலிருந்து மனத்துக்கு பாதா விடுதலையாக்கிக்கொள். இயேசு தான் நமக்கு மாதிரி. உன் பாவட்டு மனது காலமெல்லாம் ஒரு பாவட்டு மன பாதாளத்தில் இல்லையா? 3 நாள் தாங்க. அதுக்கு என்ன பண்ண? ஜீவரசத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்குறாரு. ஈட்டியால் கொடுத்தன அதே ஜீவ ஆதாமும் முழு உலகம் கொடுத்தார். இதுதான் மாதிரி. அவர் நமக்கு மாதிரி பின்வைத்து போனார். அவர் ஒரு மாதிரி தான், நீ வேறு மாதிரியாக இருக்காது. நண்பத்திய ராஜ்யத்தில் நண்பத்திய மாதிரி கண்டி வச்ச மாமிச்சு ஜீவத்துக்கு பெருப்பிலே காலத்தை கைக்காத. பிசாசு உரிமையாக வரும். ஆட்டத்தை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். ஆனால் அன்பானே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து அவர் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தந்தது. கிறிஸ்துவினா ஆதாம் நன்மை தீமை காரியம், நன்மை தீமை, நல்லது கெட்டது, நன்மார்க்க துன்மார்க்க, கண்கள் எச்சம், சுய நீதி அநீதி, அதை போய் தேவன் தனக்கு உலகத்து காட்ட இணைப்பு கட்டாயிடும். உடனே பிசாசு சிலுவை உரிமையாக தான் வரும். கிரகத்தை கொடுத்தாங்க. எவ்வளோ படிப்பாளியாக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, என்ஜினியராக இருந்தாலும், அரசியல் தலைவர், ஏழையாக இருந்தாலும், பணக்கார, காட்டுவாசி, நாட்டுவாசி, ஆணு, பெண்ணு, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யாரனாரு பிஷப்பு, ரெவரண்ட்டு, யாரனாரு சுய நீதி அநீதி, தேவனத்தில் அன்பு, அதுக்கப்புறம் ஆதாமுக்கு அன்பு, தேவன்பு, அன்பு என்ன அன்பு, அகோப்பின்னு ஜீவரத்தம் கொடுக்கலாம். உனக்கு சிலுவை தான். முழு உலகம் ஒரு ஆளுங்க, ஒரு ஆள் போதும். வீட்டாரையும் உனக்கு சத்து, மாமியார், மாமனார், நாத்தனார், மூத்தனார், சொந்த பந்தம், வேலை தளர்ந்து, இவங்களாம் முக்கியமான ஆள், கிரிட்டிக்கலான ஆள். இவங்க மேலாம் கசப்பு பகை வச்சுட்டீங்கன்னா அவங்க கிறிஸ்துவ வாக்கிய ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பரலோக ராஜ்யத்தை பாலிட்டே கொடு. இணைப்பு துண்டாக்கிறாத. ஆதாம் காலத்துக்கு 2 3 ஜீவஸ்வரம் இயேசு சாமி குத்திட்டே இருந்துப்பாரு. பசுத்தாய் தேவதூர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. வாக்கியே வித்தியாசமாக இருக்குங்க. எனக்கு சேர்த்தாங்க இந்த பிரசங்க. அல்லேலூயா. ஏசு அப்படித்தாங்க 33 வருஷம் அப்படி வாழ்ந்துக்கிறாங்க. பசுத்தாயில் கருத்தரித்து கண்டி மரியாதை அவனே வழியில் சத்து ஜீவனமாகவே நன்மத்தீமைக்கே தொடல அவர் 33 வருஷம். நன்மத்தீமை கனியை புஷிக்கவே இல்லை. ஜீவ விச்சத்துக்கு இல்லை. ஜீவஸ்வரம் யார் தூக்கத்தில் இருந்தாங்க? ஜீவஸ்வரம் தேவன் தனக்கு கொடுக்குது. அவனே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவஸ்வரம் ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு இதே ஜோலி தான் இயேசு. அதனால தான் 12 விசேஷத்தில் ஆகிட்டு ஜீவ மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தாரு. அதில் ஒருத்தன் தோத்தே போயிட்டான், யுவதாஸ். அது 11 பேர் வச்சு உலகம் ஃபுல்லாக சகல சுவிசேஷம்னா ஜீவனுக்கு அடுத்து ஜீவ மார்க்கம் தான் சுவிசேஷம். நன்மத்தையும் அறியத்தக்க உலகத்துக்கு இயேசு ஜீவ வார்த்தை. அது ஜீவல தேவடைய ஆலயமாக இருக்குது. ஆதி அமர்ந்து ஜீவனுள்ள ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவஸ்வரம், ஜீவரத்தம், கோட்கை, தேவரகமான ஒரு வாழ்க்கை. நன்மை தீமை, மேன் கைண்ட் ஆஃப் நன்மை தீமை, சுய நீதி அநீதி, பாவத்தின் சம்பளம் மரணம். இணைப்பு கட்டாயிடும். கண்டிப்பாக பிசாசு உள்ள நோய்வான். திருறது கொண்டு தாய்க்குதான் இருக்குதான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளானா இருக்கியா நீ? அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக கூட இரு, காட்டுவாசியார், நாட்டுவாசியார், கிராமத்தான, பட்டணத்தாரர், பெரிய பிஷப்பாக கூட இரு, ரெவரண்ட்டாக கூட இரு.
பாவமும் வர சுயநீதி அநீதி உனக்குள்ளே இருந்தால் நல்லா தெரிஞ்சுக்கோ, சிலுவை பாவம்ட்டு மனம் ஏதோ தாக்க தான் செய்யும். ஆனால் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறவன். என்ன அன்பு? இயேசு அன்பு, தாய் அன்பு, தகவல், அண்ணன் தம்பி அன்பு இல்லை. அது மனிதன்பு, மாசுபட்ட சுயநலம் கலந்த அன்பு. தாயினும் மேலானது இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவ சரஜீவன். அதுதான் ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி கொடுத்திருக்கிறாரு. அந்த அகாபி அன்பு, ஜீவ சரஜீவ ரத்தத்தை யாரை பார்த்தாலும் தேவன் தனக்கு ஆதம் முழு அசுத்த இது பசுத்த இறக்கலாம். இயேசு அந்த அகாபி அன்பை வைத்துக் கொண்டு தான் மத்திய லூக்கா முழு எங்கும் சுற்றி இருந்தார். அதனால தான் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்ததில் இருக்குது. தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த இது பசுத்த இருக்கிறார். மத்திய மாட்லூக்காக எங்கு திருடர், மூணு செவடர், திரளான வியாதியஸ்தன், சிறைப்பட்டவர், திருவாதக்காரர், லேகல் பிசாசு, பெரும்பாடு 38 வியாதியஸ்தன் ஆதாம்குள்ளே பிறந்துக்கிறான். நண்பர் தேவன் தனக்கு இணைப்பு கட்டாயி போச்சு. ஊருக்கு 2 பேர், தெருவுக்கு 2 பேர் கசப்பு. ஏசு அவனை பார்த்து நல்ல மேய்ப்பன் ஜனங்கள் ஜீவ சரஜீவன். அது தேவனுக்கு ஆதாம் 38 அசுத்த பசுத்தா இறங்குது. சிலுவைக்கு நீக்கி போச்சு அவனுக்கு. பசுத்தா இறங்குது. உடனே 37 எழுந்து நடக்கும். இனி போ, அதிக கேடாக இனி பாவது கிறிஸ்துவிலேன்னு சொல்லிட்டு போகிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கூடி ஒருவனில் வார்த்தை நிலைத்திருந்தால் ஜீவ வித்தத்தில் ஏரியா உங்கள் ஆத்மா இன்பகரமாக இருக்கும். கான்ஃபிடன்ஸும் தைரியமாக இருக்கும். எல்லாம் இருக்கலாம். உலகத்தில் எந்த சேதம் வராது. காற்றடித்தாலும் காற்றிலே ஏறாது, அமைதலாயிரும். இல்லையா? உலகத்தையே நான் அனுப்புகிறேன். எந்த பிசாசுக்கும் சவாலும் வரலாம். விசுவாசம் ஆதாம் காது முழு இயேசு பரிந்து நான் கொடுக்குறியா? வாலிட்டியா? யார் என் எதிராளி? வா. ஆதாமுக்குள் பிறந்தவனே, நன்மத்தையும் அறியத்தக்கவனே, இயேசு பருவ லட்ச தேவன் தருக்கு ஆதாம் வாய்நாளெலாம் நித்தியமாக கொடுக்குறேன்னு சொல்லு. குடும்பத்தை இழந்த தேசத்தை ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டே இருந்து பாரு. அசுத்தாயோட பசுத்தாய் தேவத்துக்கு வந்துட்டான் ஆகும், கேரண்டி. அதனால தான் என்னுடைய எல்லா செய்திகளும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாம் யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெறும் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர், குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ். இப்போ எங்கேயுமே வெளியே ஏற்பட்ட செய்தி கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. அப்போது சிலுவை, ஏன்னா மனுஷன் பிதாவாகிய தேவனுடைய இணைப்பு கட்டாய் தான் கருவிலே உருவார். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தர். என்னையா பாவம்? ஆதி பாவம், மூல பாவம் ஆதாமேவா. நன்மை ஜீவ விச்சத்துக்கனி விட்டுட்டு நன்மை தீம கனியை சாப்பிட்டாங்க பாருங்க. அதில் தான் நன்மை தீவனாக தான் கருத்தரிக்கிறோம். அதெல்லாம் கருவிலே பிசா சிலுவை. கருவிலே பாருங்கள் அபார்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள். கருவில் என்னைய குழந்தை என்னையா பார்ப்போச்சு. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். நம்மெல்லாம் தப்பித்தோம் போயிடும். 10 மாதம் உருண்டு கண்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் வெளியே வந்தாலும் பிசாசு வாய்நாளெலாம் திறந்து கொண்டு ஆகிட்டுமாவே இருக்கும். அதெல்லாம் கிறிஸ்துக்குள் தீவிரமாக வந்துடும். ஜீவ ஜீவனத்தை வருத்தப்பட்டு பாரு. எல்லோரும் எண்ணிட்டு வாருங்க. நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். நன்மை தீமை கனி புசித்துனா தான் பிசாசு சிலுவையை கொண்டு வரும். இயேசு ஜீவ வித்தத்துக்கனி. அது தேவ நீதிட்டு உயிர்த்து பரலோக ராஜ்யம். அது தீவிரமாக தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆள் மேல் பகை வைக்காதீங்க. முழு உலகம் ஒரு ஆள் மேல் பகது, ஒரு ஆள் மூலம் பிசாசு உள்ளது வைஞ்சிருவான். போச்சு. டோட்டல் ஃபெயிலியர் கிறிஸ்துவ வாழ்க்கை. உன் தேவனாகிய கத்திரிடத்தில் முடியத்தோடு முடியாத்மாவும் முழு வெள்ளத்தோடு அன்பு கூறு. அது ஒப்பாக இருக்குன்னா முன்னிட்டு அன்பு. அதை உண்டு பிறன் பரன்னா பரலோகம், பிறனா பூலோகம். பூலோகம்னு இயேசு சாமிட, பரலோகம் இயேசு சாமிட, ஆதாம் முழு உலகத்துக்கும். இவ்வளவும் செய்தாதான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. பாவம்ட்டு மனம் பயன் பசுத்த ஒரு தேவதூர் வருவாங்க. அல்லேலூயா. அதனால் மத்திய 27:23 தேசாதிபதி ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறிய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரல் என்று சொன்னார்கள். சிலுவையில் அறிஞ்சாங்களா? தலையத்தை அதுவகதின்னு இல்லை. ஆமாம், நம்ம சாணத்தை எடுத்துக்கிட்டு சிலுவையில் அரைஞ்சி அந்த கேடு அடைந்தார். அட்டை கையில் பேங்க்கில் பேலன்ஸே இல்லை. நீ தலைமையில் கை வச்சு கவலைப்பட்டு கவலை பரிகாரத்தையே பண்ணாதனால அற்புதமே நினைக்கல. ஏசு அவ்வளோ தரிசனத்தில் பாவம் மரணம் வியாதி வறுமை தெரியுங்க. ஜீவ ரத்தம் பார் அவருக்குள்ள பரிகாரத்தை பிதாவாகிறது. ஆதாம் அந்த ஜீவ எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது. உன்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவ ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தரித்திர பிசா உயிர்த்திருந்து வந்த பரலோக வானத்தோடு சகல அதிக ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டார். மரணம் வந்து சூக்கிய மரணம், ஆதாமின் மரணம் வருது. ஏசு உயிர்த்திரு ஜீவன பிதாவாகி ஆதாம் ஜீவ சரஜீவன உயிர்த்திரு ஜீவனுக்குது. அதை கைவிட்ட பிதா ஆதாம் முழுவதும் மரணத்தை ஜெயித்து எழுந்து வந்தார் 3ஆம் நாளில். அப்புறம் பாதாள ராஜ்யம் வருது. பரலோக ராஜ்யத்தை பிதாவாகி ஆவிச்சு ஜீவ சருங்குது. ஆதாம் முழுவதும் பாதாள ராஜ்யத்தை ஜெயித்து 3ஆம் நாள் வந்தார். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சப்ஸ்டேஞ்சா என்னது
மாற்று. substance of அதாவது சிலுவையில் ஒரு மாற்று நடந்தது. பாவத்தையும் மரணத்தை ஏற்றுக்கொண்டு தேவ நீதி உயிர்த்தெழுந்து கொடுக்கணும். தேவன் தான் கொடுக்குது. இப்போ பாவம்ட்டு மனிதனுக்கு 3ஆம் நாள் வெளியில் ஆயிடலாம். அது இல்லையா? மனுஷன் நன்மத்தையும் அறியத்தக்க கனியை ஏற்றுக்கிட்டு அது வாழ்நாள்லாம் நன்மத்தையும் தேவன் உங்களுக்கு பாதாத்தையும் போய் ஜீவம் மாறுமே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் ஒரு ஊழிக்கார் என்ன தாமஸ் எப்போ பார்த்தாலும் ஜீவன் ஜீவனே பேசுப்பா பின்னப்பா என்னப்பா அப்படின்னா இருக்க ஊழிக்காருக்கு சூரிய ஜீவனா என்ன தெரியுது? ஏசு ஜீவனை தான் ஏசு கேட்டான், எதுக்கே நீ உலகத்துக்கு வந்து நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா அது பரிபூர்ணப்படும் தான் வந்தாரா? எத்தனையோ காரணத்துக்கு வந்தார். அவர் வந்ததே ஜீவ பிச்சத்துக்கு நீ கொடுத்து தான் வந்தார். ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ காட்டு தேவரகமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து தான் வந்தார். நண்பத்தையும் வாழ்க்கையில் இருக்கிறான் மனுஷன். பிதாவோடு கனெக்ஷன் கட்டு உலகத்தோடு கனெக்ஷன் உலகத்தை காப்பி எடுத்து யாரை பார்த்தாலும் எடுத்து கருத்து நீதி அநீதி ஒரே சிலுவியாக இருக்கா கட்சியில் சேர்த்து அப்படியே பாதாளத்துக்கு வாழ்க்கையெல்லாம் பிசாஸ் வாழ்க்கை வாய்ப்பு. ஒரு பணம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, வசதி இருக்குது, படிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அம்மா வயிற்று பாவத்தில் வந்துட்டான். என்னது என்ன உலகத்தையே ஆதாயம் தன் ஆத்மா என்ன சொல்லுவாங்க லாபம் என்ன? ஒருத்தர் படிப்புக்கு படிப்பில் ஒருத்தர் ஏழையாக இருக்கான், ஒருத்தர் பணக்காரன் படிச்சிருக்கான், என்னமோ ஆதாவுக்குள்ளே பிறந்துட்டான். சிலுவியாவே வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டம். சிறிய வயசு வாலி வயசு முடிந்த வயசு எங்கள் அப்பா சொல்கிறாரு, சிறிய வயசு வாலி வயசு திரும்ப எல்லா வயசு பிசாசு போராட்டமாக இருக்குது. ஆதாமின் சிந்தை மரணத்தை கொடுக்குது, கிறிஸ்து செஞ்சு ஜீவன சமாதானத்தை கொடுக்குறது. அதனால் நண்பர்களே, இன்றைக்கி 9/6/2020 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலேருந்து இந்த செய்தியை பதிவு செய்கிறோம். இந்த செய்தி கேட்குற நீங்கள் யாவரும் பாக்கியவான். செங்கு சுற்றி தின்றார், பிசாசின் வல்லவில் அகப்படும் யாவரையும் குணமாக்கினார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்து. ஏசு ஒரு ஆளை பார்த்தாருனாக்கா ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதம் ஊருக்கு அசுத்தத்துக்கு பசுத்தாவியாக இருக்காமல் போக மாட்டார். அவன் நண்பத்தையும் காரியத்தை பிதாவோட கன்ஷன் கட்டாயி உலகத்தை சிலுவையில் திரிஞ்சுங்க இருக்கிறான். பாவத்தை சாப்பிட்ற மரணத்தில் பிதாவோடு எனக்கு என்ன ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம் உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் இணைப்பு உண்டாகுது. லைட் எரியுது. இணைப்பு கட்டாகிட்டா லைட்டு எரிய மாட்டேங்குதுல்ல. கனெக்ஷன் கட்டாகிட்டா லைட் எரிய மாட்டேங்குது. கனெக்ஷன் ஜாயின் பண்ணிவிட்டா உடனே லைட் எரியுது. ஒயர் கனெக்ஷன் கட்டாயிடுச்சியா லைட்டு போட்டு வாழ்க்கையெல்லாம் போட்டுருந்தாங்க. அதை கனெக்ஷன் பண்ணிப்பார். பிதாவா ஆதாம் முழு உலகத்துக்கு இவ்வளோ உலகத்தை அன்பு கொடுத்துப்பார். ஜீவன் பட்டுன்னு லைட் போட்டு உடனே வாழ்க்கை பிரகாஷ் ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய சமாசாரம் பரலோகம் எல்லாமே உண்டாகும். எங்கே பார்த்தாலும் கனெக்ஷன் கட் ஆகிட்டு ஊர் செல்ல நாடு செல்ல அசில்வாதி செல்ல பேர் ஊழிக்கார் அசில்வாதி ஒரே கடுப்பு கசுப்பு ஒரே பகை கசுப்பு இங்கே ஊழியத்தில் கெஞ்சுக்கிறோம் ஐயா, மன்றாடுக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா, உபவாசிக்கிறோம் ஐயா, ஐயா தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு என்ன பலிபடுத்தி சப்பிளை பண்ணாதே ஜெபிச்சு எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க கிறிஸ்தவங்க. பாரம்பரியம் அதுக்கு பேர் மத கிறிஸ்தவங்க. அதனால தான் என்னுடைய எல்லா செய்திகளும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் யூடியூப்பில் போய் ALC வெல்வூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகள் குறைந்து 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள், தீவிரமாக ஷேர் பண்ணுங்கள். ஆதாமின் சிந்தை உனக்கு சிலுவையை கொடுக்குது. கிறிஸ்துவ சிந்தை ஜீவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் வாழ்நாள் உங்களுக்கு இடைவிட எக்காலம் பசுத்தாவே இருங்க தேவதூதர் பணிவிடை செய்ய. அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அல்லேலூயா. ஆமாம், இந்த சிலுவை பாருங்கள், இந்த சிலுவை மரம் தேவன் மனுஷன் இந்த சைடு இது மனுஷனுக்கு மனுஷன் சிலுவை மேலே பிதாவாகி தேவனுக்கும் ஆதாம் முழு உலகம். இங்கே அவன் மனுஷனுக்கு மனுஷன் சிலுவை பிதாவாகிய தேவனுக்கும் உனக்கும். இந்த பக்கம் இந்த கை ஆதாம் முழு உலகத்துக்கு. ஒரு ஆள் பாய்க்கூடாமல் ஒரு ஆள் விட்டால் கூட பாவம்ட்டு மனு பசுத்த தேவதை பணிவிடுறதுக்கு ஏந்து போனது ரட்சிப்பை பெற முடியாது. அதான் சிலுவை. அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். ஒரு வாழ்க்கையில் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தங்களை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுங்க. எல்லா பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து தரித்திலிருந்து பாதாளத்திலிருந்து இப்படி ஆக்கப்படுவாய். அல்லேலூயா. அதனால தான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸும் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். இந்த நேர்கோடு சிலுவை பரலோகத்தையும் பூலோகத்தையும் இந்த சைடு ஆதாம்லேருந்து 2ஆம் வரைக்கும் முழு ஒரு ஆள் பாய்க்கூடாது. ஒரு ஆள் பகை கசமான பகை கட்சி பிசாசு. அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற வேண்டுமா. பங்காளி பைத்தாளி அவன் பிரச்சனை பெரிய பிரச்சனை இவ்வளோ தொல்லக்கூடாது. அது வழக்கு 1000 இருக்குதுங்க. இயேசு மனுஷனு தான். ஆனால் அதை
அவருடைய வேலை ஜீவ சரீரத்தை ஆதாம் முடிவு கொடுத்து. ஏன்னா பிசாசு என் வாழ்க்கையில் சேதப்படுத்தக்கூடாது. உங்கள் எதிராளியாக பிசாசான எவனை மீங்களாமல் வகை தேடி சுற்றிட்டுருக்கான். எங்கள் நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுப்பேன். ஆதாம் காலத்துலேருந்து 2ஆம் முழு உலகத்து இயேசு ஜீவன் பரிவுன்னு கொடுத்தாக்கா வகை தேடி தேடி பார்ப்போம். வகையே கிடைக்கல. 33 வருஷம் இயேசுல ஒருவனு கை போடலையாங்க. ஒரு வியாதி, ஒரு சாபம், ஒரு மண் ஒருத்தர். ஆனால் அவருடைய வேலை வந்து பிதாவாயுதன் கைவிட்டார். கட்சிக்கு பிசாது போய் உடனே யூதாஸ் வராம அடுத்த வருஷத்துல பந்தங்களோடு ஈட்டி விடான். இயேசு 33 வருஷம் எப்படியே ஜீவிச்சிருக்கே தேவன் தன கொடுத்து கொடுத்துருந்தார். நீ நன்மை தீமை காரியத்தையே பிறந்த நாளுக்கு தேவன் தன கொடுத்து அது எப்படி கொடுத்துக்கிற? வாய்நாள் பாவத்தை மாற்றி காவல சுயநீதி அநீதி தேவனுக்கு தானே கொடுத்து குத்தியே பழக்கமாயிட்டே பாட்டி ஊறி போட்டுக்கிறிய பாவத்தில் மரணத்தில் சவத்தை வியாதி வறுமை தடுக்கிறதுல. இயேசு ஜீவன்லேயே ஒரு அகாபி அன்பு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தெல்லாம் இருந்தார். இயேசு மாறிவார். இயேசு வீரன் சிலுவையில் உனக்காக பாவமாக்கப்பட்டார். மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்கால் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேதவான் நம்முடைய அக்கிரமம் ஏற்றுக்கொண்டு தலைமையில கை வைக்கலுங்க. மூணே நாளுங்க நீ 30 வருஷமாக கிறிஸ்துவ வாழ்க்கை வாங்க. இன்னும் கூட உலகத்தை அனுப்புகிற ஆதாம் முழு இயேசு ஜீவன் பண்ணி இந்த ஜபத்தை தேவன் தனக்கு கொடுக்கவே இல்லை. சபையாக போகிறேன் பிரச்சனை யாரும் இந்த செய்தியை சொல்லிக் கொடுக்கல. தனக்கு 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 சுயநலமான கிறிஸ்துவ வாழ்க்கை பிரசங்கங்கள் உன்னை வெற்றி பெற செய்யாது. ஏன் செய்தி கேது காணிக்கை எங்கே அனுப்பு? அல்லேலூயா. மாபெரும் நல்ல நிலம். இந்த நிலத்தில் காணிக்கை வச்சுன்னா உனக்கு 100 பலன்தான். 30 வரும். ஜீவ மார்க்கத்தை கேளு. எல்லா செய்தி கேட்டுருக்காது. யூடியூப்பில் வர செய்தியெல்லாம். ஆமாம், கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை ஜீவ பிச்சர் இயேசு ஜீவன் உள்ளவர். அவர் மத்தியஸ்தர். அவர் மாறாதவர். பாவம் போய்த்த பசுத்தை வந்துதான். இந்த செய்தியை கேளியா? ஏராளம் செய்தி கொடுத்துருக்கேன். யூடியூப்பில் போங்க. ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர், இன்னொரு துளசிராம் தாமஸ் ஒரு சேனல். ஏராளம் செய்தி 100 ஜீவமாக கேட்டுக்கிட்டே இருங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வாய்நெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க. தாவி சொல்ல கத்தை நான் எக்காலத்துக்கு துதி எப்போதும் வாயில் இருக்குமா? எக்காலம் என்ன துதி தோற்றம் கிறிஸ்துவத்த காரியங்கள். தாவீது வர வர விருத்தி. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோட தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காத்த ஆசுவாதம். கிறிஸ்து அடையாளம் பழைய ஏற்பாடு இயேசு சரித்திர பைதட்டோட கிறிஸ்து அடையாளம். அது இயேசு சாமர தேவனுக்கு தனக்கு உங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு பலிபீடு. ஆபிரகாம் சகல 3வது 90 சிறுவை பண்ணி அற்புதம் நடக்குதுங்க. பூமி தாங்கக்கூடாதபடி ஆசுவாதம். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை கூட அந்த இயேசு நன்மை தீமை இயேசு ஒரு ஜீவல தேவ நீதி உங்களுக்கு பரலோக ராஜ்யம் வைக்குது. நன்மை தீமை காலம் சுயநீதி அநீதிக்குது. அதை போய் தேவன் தர கொடுக்காத இணைப்பு கட்டால் சிலுவை வரும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பாவம் மரண சாபம் தரித்திரம் வியாதிய அசுத்தாவி கடன் தொல்லை ஆபத்து விபத்து நாசம் அவசரம் ஒரே போராட்டமாக இருக்கும். அதனால தான் ஆதாமுக்குள் பெற்றவங்க பிள்ளை கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க அசுத்தாவி பசுத்தாய் இருக்க ஜீவன் உள்ள பிள்ளைகளாக மாறுங்க. உங்கள் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் இயேசு ஜீவ மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க. தெரியலன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதனால தான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அன்பு கடையால் ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். அந்த ரத்தம் உங்களுக்கு திருவிடுதலை ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறேன். அது இயேசு சாப்பிட ஆவி வடியில் அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துடைய இடைவிடாமல் எக்காலத்தோட இணைப்பு எங்காவது கட்டாயிட்டு போகுது. ஒரு ஆளுக்கு பகை கசப்பு போயிட்டா எங்கே போனால் யார் பார் இயேசு ஜீவன் பரிவு வானத்தோடு சகல அதை புள்ளிட்டு போயிட்டே ஏசுனார் மாதிரி பத்தியை பாட்டில் காமிக்கும். என் பிதா 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 என்னையெல்லாம் ஒரு பிதாவின் இடத்துல வரான். ஜீவரத்தத்தை பிதாவாயுது புலகாங்கிதங்கள் வரான். பிதாவாயுதேவன் முன்னிட்டு என்னையா இது கேட்டுப்பாரு. நன்மத்தை மகாரத்தை எதிர்பார்க்குறாரு. இயேசு ஜீவசர் தேவஜீத்து இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தை எதிர்ப்பார். அது தேவந்தருக்கு ஆதாம் ஊர் கொடுத்துப்பாரு. பசுத்தாய் தேவதூர்களாக சுழ்ந்திருப்பார். பாவன்ட்டுமான ஊர் பசுத்தாய் வரும். ஏந்து போனதை கேட்டு வாழ்நாள்லாம் கிறிஸ்துக்களே நானே திராட்சை நீங்கள் கூட ஒருவனின் வார்த்தையில் நேற்று நாம் மிகுந்த கடைகளை கொடுப்பான். ஜெபம் பசுத்தாவே இந்த அருமையான மாலை வேலையில் பரிபூர்ண ஜீவன் சபை சோலூர் பகுதியிலே இந்த செய்தி ஆண்டவரே இந்த ஞாயிறு 6/9/2024 அன்று ஆண்டவரே பதிவு செய்த கிருபிக்காய் நன்றி செலுத்துவோம். பயப்படாத, கலங்காத, திகையாது. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இலவசமாக கிறிஸ்தியேசுல மீட்டு கொண்டு நீதிமா அந்த கிறிஸ்தியேசு தேவநீதி பரலோக ராஜ்யமாக இருக்கிற எல்லோரும்னா எல்லோரும் பாவம் செய்து பிதாவாகி தேவனுடைய கண்ணை கட்டாயிடுச்சு. நன்மத்தை மரியத்தை கண்ணில் பிறந்த அம்மா வயதில் பாவத்தின் சம்பளம் மறந்த. அதனால் பிசாசு திருடவும் கொள்ளும் வாழ்க்கை வரும் வெறுண்டு போகிறோம். இங்கே ஏசு இமை போய் தாங்க கைவிட்டார் பிதாவாகி சிலுவைங்க. பச்சை மரத்துக்கு இந்த பொண்ணை பட்டை மரத்துக்கு எவ்வளோ பண்ண சொன்னாரா இல்லையா? ஆமாம், இமை போய்து கைவிட்டது. சிலுவை வந்தது. தலைமையில் கவலை வைக்கல. மாடல் காட்டுறாரு. ஜீவ ரத்தத்தை கொடுக்குறேன்.
பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துட்டா இமைப்பு ஆனால் தித்திக்கிற ஜீவசர் தேவன் தன் ஆதம் பாவத்து மட்டும் ஜெயிச்சு வந்தார். பரலோகத்தில் இந்த சுஷு பூலோகமெல்லாம் போய் சொல்லிட்டாரு. ஆனால் ஜீவ வார்த்தை இருக்குது, ஜீவ சர் இருக்குது, ஜீவ இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தை ரெடியாக இருக்குது. அது தேவனுக்கு தனக்கு ஆதம் மூடு கொடுத்து வாய்நாளெலாம் கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்து கொடு, சோர்ந்து போகாமல் கொடு, அளவற்ற அன்பை கொடு, அளவற்ற கிருபை கொடு, என்னென்ன வாக்குத்தது எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை கொடு, ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ பரிசுத்தம், தேவ அன்புன்னு கொடு, தேவ நீதி, தேவ இறக்கம், தேவ ஐஸ்வர்யம், அன்புன்ற தேவ அன்புன்ற நீதின்ற தேவ நீதி, மனுஷனுக்குள்ள சுயநீதி நீதி, நன்மத்தியமே நீதி, அதை காட்டியிருக்காது. இயேசு ஜீவன் பர்வத்து பர்வ ராஜ்ய தேவந்தருக்கு ஆதம் முடிவுகளுக்கு வாழ்நாள் இடைவிடாமல் ஏக்காது சோதம் கொடு. மூன்றாம் பாவம் மனம் பசுத்த தேவதூர் வந்து விடுதலாகி வானத்தும் சகல இந்த சுவிசேஷத்தை பூலோகம் கொண்டு போய் சொல்லியிருக்கிறார். கர்த்தாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கப்படி இயேசு மத்திய மாற்றம் சுற்றித்தான் விசுவாசத்தில் பல்லவில் அகப்படி யாவரும் குணமாகலாம். திருடமும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் வேறு நானும் அவர்களுக்கு ஜீவன் பரிபூரப்படும். நானே நல்ல மேய்ப்பன் ஜீவனே ஜீவசார ஜீவன் தேவிகள் பிசாஸ் நண்பத்தை மாதிரி 2வது பிசாஸ் தேவன் தனக்கு எனக்கு கட்டை போச்சு. ஏசாம் பாது ஜீவசார தேவன் தனக்கு ஆதம் பசுத்தை இனி பாவம் இனி கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போகிறேன். வியாஜஸ்தர் சிறைப்பட்டவர் திருவாதக்காரர் எல்லோரும் அவரிடத்தில் வந்து ஜீவப்பத்தை இயேசு சாமட்ட வாகத்தில் புசித்து அதை தேவன் தனக்கு ஆதம் முடிவுகளுக்கு இருக்க, இடைவிடாமல் இருக்க, ஏற்காது இருக்க, சோது போகாமல் இருக்க, வாய்நாளாம் இருக்க, பாவட்டு மன்னவர் பசுத்தாவுடைய தேவதூர் பணிவிடை செய்ய ஆதாம் கிறிஸ்டியஸ் எல்லாவற்றை பற்றி நித்திய ஜீவன பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள இந்த செய்தி கேட்க அப்படியே ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கும். ஒரு மாபெரியங்களை கொண்டு வரும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபதியும் மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையினர் ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல், இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியில் ஷேர், குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணியே தரணும். எல்லாம் பயந்து போய் நடுங்கி போய் சின்ன பாவியோ பெரிய போய் மோசமான இயேசு சத்தம் சகல பாவங்கள் நீக்கி சொல்லி ஜீவரத்தத்தை தேவனுக்கு ஆதம் முழுவது கணவனார் பேர் சொல்லி குடிகார கணக்கான வேசிக்கல்ல ஆதவனுக்குள்ளே பிறந்த ஜீவஸ்வர ஜீவன தேவந்தர் சகல பாவந்தி பசுத்த ஏறுகிறார். கிறிஸ்துக்குள்ளே வச்சுருங்க பிள்ளைங்க போகிறதுலாம் இயேசு ஜீவன் பரி தேவந்தர்களுக்கு பசுத்த ஏறுங்க. இயேசு மத்தியமாக போய் எங்கும் சுற்றித்தான் பாவத்தின் சம்பளம் மனதுக்கு நல்லபடியில் ஏற்கிறார். அதனால் கிறிஸ்து இந்த செய்திகளை இன்னும் ஏராளமான செய்தி அவுட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி இயேசு செய்த அற்புதம், இயேசு செய்த ஊழியம் ஆத்மா இன்னும் விலையேற்பட்ட சத்தியங்களை பதிவு செய்திருக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண, குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ண. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி ஷேர் பண்ணிக்கிறேன். தீவிரமாக இந்த செய்தியில் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். கர்த்தருக்கு மகிழ்வுண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேணும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெண்ணாத்தூர் பிரான்ச், வெள்ளூர் இந்தியா. கூகுள் பேலாம் பண்ணால் என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் இன்னும் ஏராளமான செய்தியில் கொடுத்துருக்கிறேன். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 9/6/2024 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் சபையில் மாலை 6 கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.